கஞ்சானாலே காசில்லே எல்லாலேயும் காசில்லே காய்ச்சல் ஜோரம் நிறைய வருது சில்லாலங்கடிச்சில்லாலே ஒன்றியத்தின் தப்பாலே ஒன்னியும் இல்லே இப்பாலே சாவி இப்போ திருட கையில சில்லாலங்கடிச்சில்லாலே ஏறி கோலம் நடிய போட பாட்டு போட்டு விட்டாக்கா ஆறி போடும் ஊரு ஜனம் சின்ன மழை வந்தாக்கா பொய்யாரம்மா பல்லுக்கா ஒதுங்கி போற கண்ணாலா இறங்கி வந்து வேலை பாரு நாடு மாறு தன்னாலா. வெறும் பாத்ரூம் பக்கெட்டை மீனவர்கள் கையில கொடுத்து நீங்க அள்ளிருங்க அப்படிங்கிறது வந்து மனிதாபிமானமற்ற செயல், அதுவும் யோசனை இல்லாத செயல் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்க கேவலமா இருக்குங்க. உங்களுக்கு சந்திரனுக்கு ராக்கெட் விட முடியுது, இன்னமும் என்னுடைய தோழர்களை மலமள்ளத்தானே வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க அதுக்கு மெஷின் கண்டுபிடிக்க முடியல. மாநில அரசு மத்திய அரசு எல்லாம் இவங்களுக்கு புரியாது. இது இவங்க பூமி, அது அவங்க தொழில். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு தான் கேட்பாங்க. எண்ணெய் வந்து பிளாஸ்டிக் விரிச்ச மாதிரி தனியா நதிக்கு மேல கம்பளம் விரிச்ச மாதிரி அது இருக்கு. இத 17ஆம் தேதிக்குள்ள எடுக்கணும்னு கனம் கோர்ட்டு சொல்லி இருக்கு, மதிப்பிற்குரிய கோர்ட்டு சொல்லி இருக்காங்க. இன்னைக்கு 17, அது நடக்கிற பாடு இல்ல. இன்னும் 17 நாள்ல கூட அது சுத்தமாகாது. தவிர இங்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யாரும் டெக்னீஷியன்ஸ் கிடையாது, எக்ஸ்பர்ட் கிடையாது. இந்த எண்ணெய் கழிவை அகற்ற வேண்டும் என்ற மெஷினரி, அதற்கான ஆயுதங்கள் எதுவும் இல்லாம வெறும் பாத்ரூம் பக்கெட்டை கொடுத்து மீனவர்கள் கையில கொடுத்து நீங்க அள்ளிருங்க அப்படிங்கிறது வந்து மனிதாபிமானமற்ற செயல் என்பதுதான், அதுவும் யோசனை இல்லாத செயல் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த எண்ணெய் கழிவுக்கு நான் இல்லை நீ இல்லை காரணம், அவங்க தான் இவங்க தான் ஒருத்தர் ஆள் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த எண்ணெய் கழிவு வந்து கடவுள் கொடுத்த வரம் இல்ல, இவர்களுடைய கழிவு. அந்த கழிவை துப்புரவு செய்வதற்கு இவர்கள் அல்ல துப்புரவு தொழிலாளிகள், அதற்கு டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் வரவழைச்சு அந்த செலவை அவர்கள் ஏற்றுக்கணும். இவங்களுக்கு பொங்கல் போனஸும் தீபாவளி போனஸும் புது வருட போனஸும் கொடுத்து இதுல இருந்து தப்பிக்க முடியாது. இந்த மாதிரி உயிர்கொல்லி வேலைகள் செய்பவர்களுக்கு பெரும் தண்டனையை அரசு நிர்ணயிக்க வேண்டும். அந்த பயம் இருந்தால் எப்படி டிராபிக் ரூலுக்கு பயப்படுறாங்களோ அந்த மாதிரி இவங்களும் பயப்படுவாங்க. மாநில அரசு மத்திய அரசு எல்லாம் இவங்களுக்கு புரியாது. இது இவங்க பூமி, அது அவங்க தொழில். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு தான் கேட்பாங்க. மாநில அரசு மத்திய அரசு இது டிபார்ட்மெண்ட் அப்படிலாம் பேசினா இவங்க குழம்பிடுவாங்க. இவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன ஆதாரம்ங்கிறத நாமெல்லாம் பேசி இவங்களுக்கு புரியும் மொழியில் இவர்களுக்கு வந்து சேருங்கிற வாக்குறுதியை நீங்களும் கொடுக்கணும், நானும் கொடுக்கணும், கவர்மெண்ட்டும் கொடுக்கணும். கவர்மெண்ட் சுத்தம் பண்ணிடும் அங்க மேலிடத்து உத்தரவுன்றது வந்து அப்படி யாரும் உத்தரவு போட முடியாது. தமிழ்நாடு செய்யும். ஆனால் அதற்கு முன்பாக இந்த தப்பு செஞ்சவங்க அதுக்கு பிராயச்சித்தம்ங்கிறது கூட வார்த்தை இல்லை, அதற்கான டேமேஜுக்கான பணத்தை அவங்க கொடுக்கணும். நீங்க கேவலமா இருக்குங்க. உங்களுக்கு சந்திரனுக்கு ராக்கெட் விட முடியுது, சந்திராயன் விட முடியுது, மார்ஸ் எக்ஸ்பெடிஷன் எல்லாம் பண்ண முடியுது. இன்னமும் என்னுடைய தோழர்களை மலமள்ளத்தானே வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க அதுக்கு மெஷின் கண்டுபிடிக்க முடியலையா? இந்த மைக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா இதுக்கு உங்களுக்கு ஒரு இது கண்டுபிடிக்க முடியலையா? இல்ல உலகத்திலேயே இல்ல அதனால இல்லைன்னு போய் சொல்ல போறாங்களா மறுபடியும்?